ஃபிஃப்த் கொஸ்டின் ஐடென்டிஃபை த லைக் டேர்ம்ஸ் அமாங் த ஃபாலோயிங். அதாவது கீழே கொடுத்துருக்கிறது எல்லாமே எது லைக் டேர்ம்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ண சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள் நிறைய கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. 7x 5y minus 8x 12y 6z z minus 12x minus 9y 11z. லைக் டேர்ம்னு சேம் வேரியபிளாக இருக்கிறதா லைக் டேர்ம் நம்ம சொல்லியிருக்கோம்ல. இப்போ எக்ஸ் இருக்குது ஒய் இருக்குது இஜெட் இருக்குது. ஃபஸ்ட்டு எக்ஸ் இருக்கிற டேர்ம் எல்லாம் தனித்தனியாக எழுதலாம். எக்ஸ் தனியாக ஒய் தனியாக இஜெட் தனியாக. ஃபஸ்ட்டு எக்ஸ் டேர்ம் என்னென்ன இருக்குது? 7x இருக்குது. நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குது? மைனஸ் 8x இருக்குது. நெக்ஸ்ட் எக்ஸ் என்ன இருக்குது? மைனஸ் 12x. எக்ஸோடது முடிஞ்சிருச்சு. 7x மைனஸ் 8x மைனஸ் 12x. எக்ஸ் டேர்ம் ஃபினிஷ் பண்ணியாச்சு. அடுத்து ஒய் டேர்ம் எழுதலாம். ஒய் இருக்கிறது மட்டும் ரைட் பண்ணணும். ஸோ என்னது? 5y முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? 12y இருக்குது. 12y. நெக்ஸ்ட் ஒய் இருக்கா? எஸ் இருக்குது. மைனஸ் 9y. ஒய் டேர்ம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இஜெட் டேர்ம்ஸ். இஜெட் இருக்காதா பாருங்கள். இங்கே 6z இருக்கா? ஸோ 6z பக்கத்துலேயே ஒரு இஜெட் இருக்குது. நெக்ஸ்ட் லாஸ்ட்டில் 11z இருக்குது. இப்போ என்ன பண்ணிட்டோம்? லைக் டேர்ம்னா சேம் வேரியபிள் இருக்குல்ல, நம்ம லைக் டேர்ம் நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ என்னது XYZ மூணுமே மிக்சிங்காக இருக்குது. நம்ம தனித்தனி எக்ஸ் டேர்மில் தனியாக எழுதிக்கலாம், ஒய் டேர்மில் தனியாக எழுதிக்கலாம், இஜெட் டேர்மில் தனியாக எழுதிக்கலாம். வெரி வெரி ஈஸி தான். ஓகே, தேங்க்யூ.